ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மீ கார்டன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் கடவுள் கிருபையில் நல்லா இருக்கேங்க. நீங்களும் கடவுள் கிருபையில் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்காக வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன். ஒரே ட்ராவல், ஒரே ஃபங்க்ஷன், ஒரே ஹாலிடே அப்படின்ற ஒரே ஜிங்கலாலா மூட்லேயே இருந்துட்டேன். ஸோ இப்போ தான் கொஞ்சம் ஃபார்முக்கு வந்திருக்கேன். ஸோ நம்மளோட தமிழ்நாட்டின் மியாசகி, அதாவது கோட்டூர் கோணம், செங்கவருக்கை, கன்னியாகுமரி ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் சொல்லலாம் இந்த மாங்காவுக்கு. ஸோ பொத்தனா போல் என்ன பண்ணிட்டோம், நாங்கள் இந்த மாதிரி வலை போட்டு கட்டி விட்டுருந்தோம். மாங்காய் நல்லாவே கலர் ஆகிடுச்சு. ஸோ ரியலி ஐ எம் வெரி ஹாப்பி. இந்த ஒரு மூமெண்ட்டுக்காக தான் நான் ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்துங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு கார்டன் வைக்கணும், அதில் பழங்கள் பழுக்கணும், நம்ம ஆசையாக பறித்து சாப்பிடணும். இதை விட வாழ்க்கையில் வேறு என்ன வேணும்? போதுங்க, இது போகிறோம் எனக்கு. தேங்க் காட். ஸோ என்னோடய ஆசையை கடவுள் நிறைவேற்றியிருக்கிறாங்க. ஸோ கடவுளுக்கு நான் ரொம்பவே நன்றி சொல்கிறேன். ஓகேவா? இந்த நாள் இனிய நாளாகாமல் இறைவனிடம் உங்களுக்காக நான் வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட ஆசையை நிறைவேறணுன்ட்டு நான் கண்டிப்பாக வேண்டிக்கிறேன். இந்த மாங்காய் நான் இன்னும் அறுவடை பண்ணலை. இன்னும் இது எப்படி, இதுதான் ஃபஸ்ட் இதில் காய்க்குது. ஸோ இதில் எப்படி காய் வருது, என்ன மாதிரி இப்போ பழுத்து விழுதுன்றதுக்காக வெயிட் பண்ணினேன். கூடவே பார்த்திங்கன்னா சக்கரைக்குட்டி மாங்காய் பழுத்து விழுந்தே இருந்ததுங்க. சாப்பிட்டேன். ஐயோ, உண்மையாகவே அமிர்தம். அப்படி ஒரு சக்கரைக்குட்டியை மாங்கலாம் சூப்பராக இருந்துச்சு. குட்டியாக தான் இருந்தது, ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே இருந்துச்சு. கூடவே களப்பாடி மாங்காவும் ஒன்று பழுத்து விழுந்துருந்தது, அதையும் எடுத்தாச்சு. அப்புறம் வீட்டுக்கு தேவையான கோவக்காவும் கொஞ்சம் பறிச்சாச்சு ஃப்ரெண்டு. ஸோ மனசுக்கு திருப்தியும் சந்தோஷமும் இருக்குது. இன்னும் மாங்காய்லாம் இருக்குது. இது நான் எதுவுமே பறிக்கலை. இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று பழுத்து கீழே விழுந்துருச்சு, சக்கரைக்குட்டி மாங்காய். அது எறும்பெல்லாம் சாப்பிட்டுடுச்சு. சரி, எறும்பு சாப்பிட்டுட்டோன்ட்டு அவங்களுக்கு விட்டாச்சு. அவங்க சாப்பிட்டானே, நம்ம சாப்பிட்டானே, யாராவது ஒருத்தர் சாப்பிடணும், அவ்வளோதானே. சில விஷயங்கள் நம்ம கண்டுக்காமல் விட்டுட்டாலும் இந்த மாதிரி சில சேதாரங்கள் நமக்கு வரும். ஸோ மீதி இது நீல ஒட்டுனாங்க, பட் ஆனால் என்னன்னு தெரியல. சரி பார்ப்போம், காய்ச்சா